வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். த சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரீசெண்டாக இந்த 2025 ஜனவரியோட டாப் 5 பெஸ்ட் செல்லிங் டூ வீலர்ஸோட லிஸ்டிங்ன்றதை வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்டிங்கில் எந்த வெஹிக்கிள் எந்த இடத்த பிடிச்சிருக்கு, அதுலேயும் குறிப்பாக இதில் வர அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து எக்ஷோரூம் வந்து 1 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை தான் பார்க்க போகிறோம். இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கிறதெல்லாம் பார்க்க போகிறல. எக்ஷோரூம் ப்ரைஸ் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சங்குள்ளே வரும் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னாப்பா ஸ்ப்ளெண்டர் வரலேன்னு கேட்காதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள்ஸோடைய அதோட சேல்ஸ் ரேஷியோ போன வருஷத்தை விட இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு வீடியோவை இன்றைக்கி நம்ம இதோட பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஜனவரி 2025ஓட 5வது மிக சிறந்த செல்லிங் மோட்டார் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 ஆமாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு காம்பேக்டான ரெட்ரோ டிசைனு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. ஆமாங்க, ராயல் என்ஃபீல்டர்கிட்ட சொல்லப்போனால் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மாதிரி வெஹிக்கிள்னு வச்சிங்களேன் இந்த ஒரு வெஹிக்கிளை. இந்த வெஹிக்கிளோட சேல்ஸ் ரேஷியோ பற்றி சொல்லணும்னா இந்த 2025 ஜனவரியில் உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,552 யூனிட்ஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த 2024 டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது 12% கிட்ட உங்களுக்கு சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் தான். பொதுவாகவே டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது ஜனவரி சேல்ஸில் இன்க்ரீஸ் இருக்க தான் செய்யும். பட் இன்னொரு வழியில் அதான் போன வருஷம் 2024 ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 2025 ஜனவரின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு 47% கிட்ட சேல்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்றப்ப சேல்ஸில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வெஹிக்கிள் இன்னும் கூட நல்லா சேல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், முன்னாடியே சொல்லியாச்சு. அதான் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ரெட்ரோ டிசைனில் வரக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். ஒரு உங்களுக்கு ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு நல்ல ஒரு ராயல் என்ஃபீல்டு நீங்கள் 2 லேக்கில் கூட எடுக்கலான்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பஜாஜோட பல்சர் 150 அண்ட் N150 ஓரலாம் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்னு வச்சுங்களேன். இந்த 150cc செக்மெண்ட்டில் வர பல்சர்ஸ் இந்த லிஸ்டிங் நம்மளும் 4th பிளேஸில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸு, அது இல்லாமல் பல்சர்னாலே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கும் நம்மளுடைய மக்கள்கிட்ட. அதுவும் குறிப்பாக யங்ஸ்டார்ஸுக்கு இந்த பல்சர் வெஹிக்கிள்ன்றது ரொம்பவே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு பஜாஜ் இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சேல்ஸ் ரேஷியோ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா சேல்ஸ் ரேஷியோவில் சேல்ஸ் ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் 25,683 யூனிட் கிட்ட விற்றுருக்காங்க. இந்த சேல்ஸ் ரேஷியோ வந்து போன 2024 டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4.7% கிட்ட தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய இன்க்ரிமெண்ட் கிடையாது, சின்னதாக ஏறி இருக்குது. பட் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா போன 2024 ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட சேல்ஸ்ன்றது 39.5% கிட்ட இறங்கியிருக்கு. இது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸாக பஜாஜோட இந்த ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு சேல்ஸ்ன்றது கம்மியாகிறதுன்றது ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து லோயர் சிசிலேயே ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸுன்ற அந்த ஒரு காம்படிட்டர்ஸ்ன்றது ஹெவி ஆகிட்டாங்க. நம்மளுக்கு டிவிஎஸ் ரைடர் இருக்காங்க, ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஒரு சில பேர் மைலேஜும் விரும்பி எடுக்கிறாங்க. பல்சர் மாதிரி விஷயங்கள் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாதுன்ற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம பல்சர் சீரிஸுக்கு. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த பல்சர் தான் இந்த பஜாஜ்ன்ற ஒரு பிராண்டையே தூக்கி நிறுத்தணும் ஒரு வெஹிக்கிள். இப்படியாப்பட்ட வெஹிக்கிளை பஜாஜ் வந்து நிச்சயமாக எப்படியும் நல்ல ஒரு அப்டேட் கொடுத்து எதையும் சூப்பராக எட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட சிபி யூனிகான். ஆமாங்க, இந்த ஒரு யூனிகான் பற்றி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு 160cc ஃபேமிலி கம்யூட்டர் வெஹிக்கிள். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூட்டர் டோனில் வரனால உங்களோட அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ், டே டு டே சிட்டி யூசேஜ், சிட்டி கமிட்மெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகவே பண்ணிட முடியும். அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலிக்கு இந்த ஒரு டிசைன்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குன்றதும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைமில் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் சிசினா 160cc ரொம்ப ஹையர் சிசி கிடையாது. பட் கம்பேரிட்டிவ் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்த்தோன்னா 125 அதை மாதிரி ரேஞ்சில் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. 110 125
ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு 160ன்றதே ஒரு பெரிய சிசி. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிக்கரான ஒரு இன்ஜின் கொடுத்து சம் லாங் டிரைவ் பர்பஸுக்கும் கொஞ்சம் ஒரு பெட்டரான இன்ஜின் பவரு அதை மாதிரி ஒரு சில விஷயங்களையும் ஆஃபர் பண்ணாங்க இந்த ஹோண்டா சிபி யூனிகானில். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதனால் உங்களுக்கு மைலேஜும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சேல்ஸ் ரேஷியோ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிள் வந்து 2025 ஜனவரியில் மொத்தம் 26,683 யூனிட் கிட்ட சேல் ஆகிருக்கு. 2024 டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு 12.5% இன்க்ரீஸ். நிச்சயமாகவே நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் தான். அதுலேயும் குறிப்பாக ரீசெண்டாக தான் இந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஒரு எல்இடி லைட்டு அது இல்லாமல் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி ஒரு சில ஒர்த்தபிளான ஒரு அப்கிரேட்ஸும் கொடுத்து இந்த வெஹிக்கிளை நல்ல ஒரு வெஹிக்கிளாக மாற்றிருந்தாங்க. அப்படின்றப்ப இன்னும் கூட இந்த வெஹிக்கிளோட சேல்ஸ்ன்றது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாங்க அதுக்கடுத்து போன வருஷம் அதான் 2024 ஜனவரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 34% கிட்ட இந்த வெஹிக்கிளோட சேல்ஸ்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக நல்ல ஒரு க்ரோயிங்கில் தான் இருக்குது இந்த ஒரு மாடல்ன்றது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் கவாசாகி அது இதுன்னு எப்பேற்பட்ட சூப்பர் பைக் ஓட்டினாலும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு இமேஜ் அந்த ஒரு பிராண்ட் இமேஜ்ன்றது வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு கெத்தான அது இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 350cc செக்மெண்ட்டில். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னு பார்த்தோன்னா 250 to 500cc செக்மெண்ட்குள்ளே பெஸ்ட்டான செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோ இந்த வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் 350 அது மாதிரி செக்மெண்ட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. பட்னா இந்த வெஹிக்கிள்ன்றப்ப நிச்சயமாக அந்த வெஹிக்கிளை விரும்பி எடுப்பாங்க. அதனால தான் இது வந்து அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு செல்லிங் வெஹிக்கிளாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சேல்ஸ் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு போன ஜனவரி 2025 பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு மொத்தம் 30,582 யூனிட் கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. 2024 டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு 3.1% கிட்ட இன்க்ரீஸு. ஒரு மாடரேட் கொஞ்சம் ரொம்ப பெரிய இன்க்ரிமெண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து இந்த 2024 ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது இந்த 2025 பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 8.7% கிட்ட இன்க்ரீஸு. ஓகேவாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது சேல்ஸ் இன்க்ரீஸ்மெண்ட். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி ஓகே, இந்த டாப் 5 பெஸ்ட் செல்லிங் பைக்ஸோட லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது ஒரு வெஹிக்கிள் இல்லை மொத்த டிவிஎஸ் அப்பாச்சியோட சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுன்னு டிவிஎஸ் அப்பாச்சி சீரிஸ்னால் டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160, 4V, 2V, 180, 200 இது மாதிரி எல்லா வெஹிக்கிளும் சேர்ந்து வருதான் இந்த அப்பாச்சி சீரிஸ். இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது நிச்சயமாக ரீசெண்ட் டைமாக நல்ல ஒரு பூம் கிடைச்சிருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். சேல்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நல்ல அப்கிரேட்ஸு அந்த ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி காம்படிட்டர்ஸை லீட் பண்ணுற மாதிரி இவங்களும் நல்ல ஒரு ஒர்த்தபிளான அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரீசெண்டாக அவங்களுடைய 160cc வெஹிக்கிளில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே அவங்க தான் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி டாப் கிளாஸான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி காம்படிட்டர்ஸை எப்போதுமே அப் டு டேட்டில் இவங்க காம்படிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, அதனால தான் இவங்க இந்த ஒரு 1 to 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டாப் 1 பெஸ்ட்டு செல்லிங் வெஹிக்கிளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சேல்ஸ் பர்சன்டேஜ், அதான் அந்த ஒரு சேல்ஸ் பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் 2025 ஜனவரியில் மட்டுமே இவங்க மொத்தம் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 7.61% கிட்ட நல்ல ஒரு ஜனவரியில் உங்களுக்கு 10% கிட்ட சேல்ஸ் கெயின் ஆயிருக்கு. சேல்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு அப்பியரன்ஸு, ஒரு நல்ல ஒரு வெல் பேக்கடான ஃபீச்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.